இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ஏஐ ஸ்டோரி வீடியோஸை எப்படி ஃப்ரீயாகவும் ஈஸியாகவும் கிரியேட் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணுறது. நான் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவை வந்து இப்போ பாருங்கள். தசரத மன்னனின் மகனாக பிறந்த ராமர் தந்தை வாக்கை காப்பாற்ற இப்போ வீடியோக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உள்ளே போவோமா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நீஸ் தேவை. அதாவது உங்களோட சேனல் என்ன கேட்டகரி, நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த காட் ஸ்டோரிஸ் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மோட்டிவேஷன் நீஸாக இருந்தாலும் சரி, மிஸ்ட்ரி நீஸாக இருந்தாலும் சரி, ட்ராவலாக இருந்தாலும் சரி, எந்த நீஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ChatGPTக்கு போயிருங்க. நீங்கள் ஆப்பையும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணாலும் ஈஸி தான். நான் வந்து மொபைலில் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து ChatGPT கேளுங்க. கிரியேட் எ 30 செகண்ட்ஸ் ஸ்டோரி அபவுட் லார்ட் சிவா இன் தமிழ். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வரும், ஒரு 30 செகண்ட் ஸ்டோரி. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டோரிக்கு வந்து நம்ம இமேஜ் வந்து ரெடி பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ChatGPT கிரியேட் எ இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் தி ஸ்டோரி, எவ்ரி கேரக்டர் அண்டு சிச்சுவேஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து தந்துடும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த ஸ்டோரியை வந்து நம்ம வாய்ஸ் ஓவராக மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம லெவல் லேப் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து போக போகிறோம். நான் வீடியோவில் சொல்கிற எல்லா லிங்க்குமே, எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை வந்து செக் பண்ணி உங்கள் ஒர்க் ஃப்ளோவை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லெவல் லேப் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே ஆடியோ லைப்ரரியில் தமிழ் டைப் அடிச்சிங்கன்னா நிறைய தமிழ் வாய்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த தமிழ் வாய்ஸ் நல்லாயிருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஆட் டு லைப்ரரி கொடுத்து செக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து உங்கள் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இப்படியே வந்து அந்த ஸ்கிரிப்டை இந்த வெப்சைட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் ஆகிடும். அடுத்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ப்ராம்ப்ட் வந்து இருக்குல்ல, இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ். அந்த இமேஜ் ப்ராம்ப்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா வெப்சைட் இருக்குது. அந்த நிறையா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா காசு தான். ஒரு சில வெப்சைட்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன், எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பிக்லூமா ஏஐ. இந்த வெப்சைட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டைமில் 2 இமேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சுட்டு கீழே 2 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது 2 இமேஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் ஒரு 20 இமேஜுக்கு மேலே க்ரியேட் பண்ணும்போது டைம் தான் கொஞ்சம் அதிகமாகும். அதையும் எப்படி டைமை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு நான் டிப்ஸை வந்து அப்புறமா சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா ப்ராம்ப்ட்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ எடிட்டர் தேவை. நீங்கள் மொபைல்லே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் ஒன்று எடுத்துக்கோங்க. CapCutஓ இல்லை அலைட் மோஷனோ ஏதோ ஒரு ஆப்பு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து VNனும் யூகட் வீடியோ எடிட்டரும் நான் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1000 ஒருவனில் இருக்கிற அந்த BGM வந்து யூஸ் பண்ணுவேன். வேணால் நீங்கள் யூடியூப்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடிட்டிங் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடுங்க. ஆடியோவையும் இம்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுமோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எடிட்டிங் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ஸ்டோரி ஓட விட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற இமேஜை மட்டும் நீங்கள் கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்பு. ட்ரான்சிஷன் உங்களுக்கு எந்த ட்ரான்சிஷன் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. இமேஜை தொட்டிங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அனிமேஷன் உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ வச்சுட்டு வீடியோ எல்லாம் ஒரு விதத்தில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டு 1080p சூஸ் பண்ணிக்கோங்க. 30 ஃப்ரேம்ஸு இல்லை 24 கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஒர்க் ஃப்ளோவை இன்னும் ஈஸியாக ஆகிறதுக்கான டிப்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போமா? நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி ரைட் பண்ணுறது. நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணலாம், இல்லை DeepSeek யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏஐ இருக்குது. என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுங்கள், DeepSeekக்கும் யூஸ் பண்ணுங்கள், Claude AI அப்படின்னு இன்னொரு ஏஐ இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது 3ல் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3மே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன்.
க்ளவுடா ஏஐ வந்து ஸ்கிரிப்டை வந்து கொஞ்சம் நல்லா தர மாதிரி இருக்குது. என்ன அதில் கொஞ்சம் லிமிடேஷன் இருக்குது. சேட் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ்க்கு மேலே பண்ண முடியாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லிமிடேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரிக்கு ப்ராம்ப்ட் வந்து அடிக்கிறதுல ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்டோரியை நீங்கள் கிரியேட் ஏ ஸ்டோரி அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக கிரியேட் ஏ 10 ஸ்டோரி, ஈச் ஸ்டோரி சுட் பி 30 செகண்ட்ஸ் லாங் அபவுட் என்ன டாப்பிக்கோ அதை வந்து நீங்கள் போடலாம். உங்களுக்கு ப்ராம்ப்ட் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு தெரியலங்கிற பட்சத்தில் ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற வெப்சைட்டோட லிங்க்கு. இதில் வந்து நீங்கள் பேசிக்காக எதை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் அதை வந்து எப்படி ஒரு பர்ஃபெக்டான ப்ராம்ப்டாக வந்து மாற்றி கொடுத்துரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் சொன்ன ப்ராம்ப்ட் வந்து டைப் அடிச்சிருக்கேன். டைப் அடிக்கும் போதே உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் சேர்த்து போட்டு நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற ப்ராம்ப்ட் தரும். அதை கொண்டாந்து இந்த 3 ஏஐயில் எதில் வேணால் போடுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா ஏஐலையும் நீங்கள் ஒரு தடவையும் ஒரு 10 ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஏஐ வந்து நீங்கள் கொடுக்குற ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ரைட் பண்ணி தரும். உங்கள் நீஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஸ்டோரியை வந்து எந்த ஏஐ தருதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பெஸ்ட்டு டிப் என்னன்னா, நீங்கள் ஒரே இதில் 10 ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இமேஜ் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு நான் நிறைய வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் 2 வெப்சைட் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த 2 வெப்சைட் பேர் என்னென்னா, பிக்லூமா ஏஐ வந்து நீங்கள் மெயினாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஏஎஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு அளவுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். ஆனால் என்ன லிமிடேஷன் இருக்குது, ஒரு நாளைக்கு இத்தனை இமேஜ் தான் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு லிமிடேஷன் இருக்குது. இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதில் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஹை குவாலிட்டி இமேஜை வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பிக்லூமா ஏஐ மட்டும்தான் இப்போ ஃப்ரீயாக இருக்குது, அன்லிமிட்டடில். நீங்கள் டெய்லியும் நீங்கள் நிறைய இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகப்படியான இமேஜை ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இமேஜ் ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கு டெம்ப் இமெயில் ஐடி வந்து தேவையில்லை இந்த வெப்சைட்டுக்கு. ஆல்ரெடி நம்ம பர்சனல் யூஸுக்கு டம்மி மெயிலாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2-3 மெயில்னாச்சும் வச்சுருப்போம். அந்த 3 மெயிலே அப்படியே மாற்றி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நிறையா வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி லெவல் ஆப்ஸில் டெம்ப் இமெயில் ஐடி யூஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கேரக்டர் முடிஞ்ச உடனே லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு சைன்இன் பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இந்த டெம்ப் இமெயில் ஐடியோட வெப்சைட்டு வந்துடுங்க. நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற அதே வெப்சைட்டு. அதில் டெம்ப் இமெயில் ஐடி காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே வச்சுட்டு இன்னொரு டேப்லேருந்து இன்னொரு இதுக்கு வந்துடுங்க. லாகின் வெப்சைட்டுக்கு வந்துட்டு காப்பி பண்ண இமெயிலையும் அடுத்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க லாகின் பண்ணும் பாஸ்வேர்டை. சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று வரும். இப்போ நீங்கள் அந்த டெம்ப் இமெயில் ஐடி காப்பி பண்ண வெப்சைட்டுக்கு வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா இன்பாக்ஸ் இருக்கும். அதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். அந்த மெயிலுக்குள்ளே ஒரு வெரிஃபை இமெயில்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன உடனே நீங்கள் திரும்ப அந்த பாஸ்வேர்டு அந்த இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் லைப்ரரியில் வந்து அதை சர்ச் பண்ணி தமிழில் சர்ச் பண்ணி ஒரு தடவையும் அந்த வாய்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த வாய்ஸை செலக்ட் பண்ணிங்களோ அந்த வாய்ஸை ஆட் டு லைப்ரரி கொடுக்கணும். திரும்பவும் முடிஞ்சிச்சுன்னா இதே ஸ்டெப் நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை கொடுத்தீங்கன்னா வேறு இமெயில் ஐடி வந்துடும். அடுத்த டிப்ஸ் வந்து ஒர்க் ஃப்ளோவுக்கு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து க்ரோமில் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்து இந்த டேப்பாக மாற்றி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி வச்சுக்கோங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பிக்லூமா ஏஐ வந்து வச்சுக்கோங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுடா அப்படிங்கிற இந்த ஏஐ வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் எந்தெந்த இதில் நீங்கள் ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவீங்களோ அதை வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் ஆகிருச்சு. இந்த ஸ்டோரி காப்பி பண்ணி லெவல் ஆப்ஸ் வெப்சைட்டில் வாய்ஸ் ஓவர் க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதே ஸ்டோரியை வந்து புது டேப்பில் சேட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தனியாக வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ணி தரும். இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிவ் 6 இமேஜ் ப்ராம்ப்ட், கிவ்ஸ் 5 இமேஜ் ப்ராம்ப்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து வந்துடும். அப்புறம் நீங்கள் இந்த இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பிக்லூமா ஏஐயில் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதுக்கு கீழேயே கிரியேட் ஏ வீடியோ டைட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷன் அண்டு டேக்ஸ் அண்டு ஹேஷ்டேக்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் டேகும் ஹேஷ்டேக்ஸும் வந்து அதுவே க்ரியேட் பண்ணி தந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த டைட்டிலை காப்பி பண்ணிட்டு போய் டைட்டிலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிட்டு போய் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹேஷ்டேக் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டேகை காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் டேக் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் இந்த டேபை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா திரும்ப இன்னொரு ஸ்டோரி காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப ப்ராம்ப்ட் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே இமேஜ் ப்ராம்ப்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு டிப் நான் சொல்கிறேன். இது என்ன டிப்னா,
ஒரு தடவையும் இமேஜ் ப்ராம்ப்டை வந்து அழுத்தி பிடிச்சி செலக்ட் பண்ணி காப்பி பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக கிவ் இமேஜ் ப்ராம்ப்ட் இன் கோட் பிளாக் அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராக்கு ஒரு கீவேர்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து கோட் காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காப்பிங்கிற ஆப்ஷன் வந்துடும். அதை கொடுத்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் ஒரு கிளிக்லேயே காப்பி பண்ணிட்டு வந்து அதை அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணும்போது ரா ஃபைல் இப்படி ஒரு ஃபார்மேட் வந்து நீங்கள் கடைசியாக கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டியாக வரும் அப்படின்னு ஒரு நெட்டில் ஒரு இது படித்தேன். அது வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு 4 வார்த்தை, நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். 4 ஒட்டுக்காவும் போடலாம், இல்லை 4ல் ஏதாவது ஒன்றை மட்டும் போடுறதா இருந்தாலும் போடலாம். சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கான டிப்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து சேனல் க்ரியேட் பண்ணும்போதே ப்ரைவேட் சேனலாக இல்லாமல் பிராண்ட் சேனலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பிராண்ட் சேனலை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் நீஷ் வந்து தேவை. உங்களுக்கு என்ன ஐடியான்னு தெரியலங்கிற பட்சத்தில் ChatGPT கேளுங்க. கிரியேட் ஏ ட்ரெண்டிங் AI ஸ்டோரி யூடியூப் சேனல் நேம் ஆர் இன்ஸ்டாகிராம் சேனல் நேம்னு போட்டிங்கன்னா நிறையா நேம்ஸ் வந்து தரும். அதில் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பயும் நல்லா இல்லைன்னா கிவ் ஈவன் மோர் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நிறைய நேம் வரும். உங்களுக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கோ அதை திரும்ப என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் ஏ லோகோ ஃபார் திஸ் சேனல் நேம்னு போட்டிங்கன்னா ஒரு லோகோ வந்து க்ரியேட் ஆகிடும். லோகோ வச்சுக்கோங்க. அடுத்து கிரியேட் ஏ சேனல் பேனர்னு போட்டிங்கன்னா அடுத்து ஒரு பேனர் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த பேனரை வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பேனரையும் அந்த லோகோவையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுங்க. சிம்பிள் தான். அடுத்து ஃபைனலாக எடிட்டிங் டிப்ஸு. நீங்கள் எந்த வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் ஆப் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளேயே உள்ளே வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓவரை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ரீப்ளேஸ் கொடுத்து நீங்கள் புதுசாக ஜென்ரேட் பண்ண ஸ்டோரியோட ஆடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கேற்ற இமேஜை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ண இமேஜை இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஒர்க் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு தடவை க்ரியேட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். 2வது தடவை இன்னும் நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் இமேஜை. இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூகட் வீடியோ எடிட்டர் கொஞ்சம் இமேஜ் அனிமேட் பண்ணுறதுக்கு வந்து அதுலேயே ஆப்ஷன் இருக்குது, அதனால் நல்லாயிருக்கு. நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு 1 மந்த்லேயே எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஃப்யூச்சரில் நான் ஃபைனல் ரிசல்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வீடியோவில் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இப்போ உங்கள் கையில் ஒரு வெப்பன் இருக்குது. AI யூஸ் பண்ணி உங்கள் ஐடியாஸை நீங்கள் வேர்ல்டுக்கு காட்ட முடியும். இப்போ நீங்கள் ஸ்மாலாக ஆரம்பிச்சிருந்தாலும் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகிடும். ஒரு டிப் என்னென்னா நீங்கள் வாரத்துக்கு 5 வீடியோ இல்லைன்னா 7 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட ட்ரை பண்ணுவேன், இல்லைனா அட்லீஸ்ட் 1 போட ட்ரை பண்ணுவேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா வாரத்துக்கு 7 வீடியோ என்னாச்சும் போட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.